பரிசுத்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி இயேசு ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலையில் தேடுகிறோம் உன்னை கண்டடைவான்னு சொன்னீங்களப்பா. காலைதோறும் உம் கிருபை புதிதா இருக்கபடியா நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள்ல கூட அப்போ அவங்க வார்த்தையை தியானிக்க கற்றுக் கொடுத்துட்டதான கிருபைக்காக, இறக்கங்களுக்காக நன்றி ராஜா. அப்பா இருக்கிற Zoomல இணைந்திருக்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சர்வத்தை இயேசு ரத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா வானமண்டலத்தின் அந்தகார வல்லமை இயேசுவின் நாமத்துல கலிந்து கட்டி அப்புறப்படி செபிக்கிறேன். ஒரு மனமாக தியானிக்க கிருபை கொடுங்க. இந்த 4வது மாதத்துல 3ஆம் தேதி உண்மை நோக்கி பார்க்கும்படியாக கற்றுக் கொடுத்த பிரதான கிருபைக்காக, இறக்கங்களுக்காக நன்றி ராஜா. அப்பாவுடைய கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய சிந்தையில் உங்க பரிசுத்தரத்தை போய் செபிக்கிறோம். சகல கடமை புதிய புகழ்ச்சியும் கொடுக்கிற இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்லதாக. ஆமென். மீகா 7:15 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கடந்த மாதத்துல எங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தாங்க. கர்த்தர் இங்க ஊழியத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு போன மாதத்துல சொன்ன வார்த்தை. ஸோ அந்த வார்த்தை நம்ம வேதத்துல நிறைய அதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரை நோக்கி பார்க்குற யாருமே நம்ம வெட்கப்பட்டு போனதே கிடையாது. தேவன் நம்ம ஒரு நாள் வெட்கப்பட செய்கிற தெய்வம் அல்ல. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முன்பு வெட்கப்படும் நேரத்துல வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இந்த நாள்ல ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அடிக்கடி நீங்க கேட்ட செய்தியா இருக்கலாம். 2 ராஜாக்கள் 19:19. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இங்க எசேக்கியா ராஜா அவருக்கு விரோதமாய் அசிரிய ராஜா படையெடுத்து வராரு. யூதா ராஜாவாகிய எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா அசிரியா தேசத்து ராஜாவாகிய சனகரிப் படையெடுத்து வரும்போது அவர் பேசுறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. 15ஆம் வசனத்துல கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி நீர்ன்னு சொல்றாரு. அதே 19ஆம் வசனத்துல இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும். எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். இந்த ஒரு ராஜா தனக்கு விரோதமா இன்னொரு ராஜா வர்றான். அந்த ராஜா என்ன சொல்றான்? அந்த சனகரி 18ஆம் அதிகாரத்துல 33ஆவது வசனத்துல, ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? ஆமாத், அர்பாத் பட்டணங்களில் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் தேவர்கள் சமரியாவை அவன் கைக்கு தப்புவித்தது உண்டோன்னு சொல்லி அவர் சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு. நான் இத்தனை ராஜ்யங்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டேன். இந்த யூதா தேசத்து ராஜாவாகிய எசேக்கியா இவனை நான் ஜெயிப்பேன். என் கைக்கு எந்த தேவர்களும் தப்புவிக்க முடியாது. எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று அவன் கொக்கரித்து சொல்லுகிறான், சனகரித்து. ஸோ இந்த வார்த்தையை கேட்ட எசேக்கியாவுடைய அந்த குமாரனாய் எலியாக்கிம், அரண்மனை விசாரிப்புக்காரனாய் சம்னா, சம்பிரதியுமாய் ஆசாப்பின் குமாரனாய் யோவாக்கு என்னும் கணக்கன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவிடத்துல ரப்சாக்கேயின் வார்த்தைகளை எசேக்கியாவுக்கு தெரிவித்தோடனே, எசேக்கியா ராஜா அதை கேட்ட போது என்ன செய்யற? ராஜா வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறார். ஆண்டவர்கிட்ட தேவ சமூகத்துல போறார். ராஜா தனக்கு விரோதமாய் ஒரு ராஜா வரும்போது அரண்மனையில உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு, முக்கியமான ஆள்கள் எல்லாம் கூப்பிட்டு, போர் செய்கிற ஆள்களை கூப்பிட்டு, சேனாதிபதியை கூப்பிட்டு, போர் சேவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, நம்ம படைபலம் எப்படி இருக்குது, நம்ம எத்தனை ஆட்களை வச்சிருக்கோம், நாம அவங்களை எதிர்த்து போக முடியுமா அப்படின்னு சொல்லி எந்த ஆலோசனையும் அவர் பண்ணாதபடிக்கு அவர் என்ன பண்றாரு? தேவ ஆலயத்துக்கு ரெட்டு உடுத்தி கொண்டு போகிறார்.
அப்ப போகும்போது அவரு 2 பேர கூப்ட்டு, "ஏசாயா தீர்க்கதரிசிட்ட போய் சொல்லுங்க" அப்படின்னு சொல்றார். ஸோ, இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்குது? 3ஆம் வசனத்துல, இந்த நாள் நெருக்கம், தூசணம் அனுபவிக்கிற நாளா இருக்கு. பிள்ளை பேரு நோக்கி இருக்குது. பெறவோ பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவன் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தையின் நிமித்தம் தண்டனை செய்வாராகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காகவும் விண்ணப்பம் செய்வீராக. எசேக்கியா சொல்லச் சொன்னான்னு சொல்லி எசேக்கியா ராஜா வந்து ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்ப ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசியாகிய ஏசாயாட்ட அவர் பேசுறார். அவர் என்ன சொல்றாரு 7ஆம் வசனத்துல 2 ராஜாக்கள் 19:7 இதோ நான் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள்ள அனுப்பி அவனை அவன் தேசத்துல பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை என் ஆண்டவனிடத்தில் போய் சொல்லுங்கள்ன்னு சொல்லி சொல்றார். எசேக்கியா ராஜாட்ட போய் அவன் ஒரு ஆவியை நான் அவனுக்குள்ள அனுப்புவேன். அவன பட்டயத்தால் விழப்பண்ணுவேன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ராஜாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. ஆனாலும் ராஜா மனுஷனை நோக்கி பார்க்காதபடிக்கு அவர் சர்வவல்ல தெய்வத்தை நோக்கி பார்க்கும்படியாக ஆலயத்துல போய் பேசின வார்த்தைகள் சொன்ன காரியத்தெல்லாம் எழுதின அந்த நிருபத்தை வாங்கி தேவ ஆலயத்துல வைத்து விரித்து வைத்து ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக உட்கார்ந்து ஆண்டவரே விரோதமாய் எழும்பி வந்திருக்கிற அந்த சமயனுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல ஆலயத்துல போய் விசாரிக்கிற ஒரு மனுஷனாய் அவர் காணப்பட்டார். அந்த விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல ஒரு ஆவிய நான் அனுப்புவேன். பட்டயத்தால பண்ணுவேன்னு சொல்றாரு. அதே போல அவரு ஆவிய அனுப்புகிறார் அவரு. ம் அதே அதிகாரத்துல 33, 34, 35 அவன் அந்த நகரத்தில் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தம் என் தாசனாய் தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். 36ஆம் வசனம் அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரி புறப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோயிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமலைக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டு அரராத் தேசத்திற்கு தப்பி ஓடிப்போனார்கள். அவன் குமாரனாகிய எஸ்ரதோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். இந்த காலை வேளையில இந்த சம்பவத்தை நீங்க அடிக்கடி மெசேஜ் கேட்டிருப்பீங்க. எசேக்கியா முதலாவது அவர் செய்த காரியம் சர்வ வல்ல தெய்வத்தை நோக்கி பார்த்தார். மனுஷனை நோக்கி பார்க்கல. அவனுடைய தீர்க்கதரிசிட்ட ஜெபிக்கும்படி சொன்னார். அவர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினார். அதுக்கப்புறம் தேவ சமூகத்துல ஜெபிச்சார். தேவ சமூகத்துல போய் அவர் ஜெபிச்சார். சர்வ வல்ல தெய்வத்தை பார்த்தாரு. அவர் எப்படி பார்த்தாரு? அவர் சொல்லும் போதே சொல்றாரு, இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு. நீ ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்றும் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியம். ஆண்டவரை பார்த்து பேசும்போதே, "அப்பா நீதான் தெய்வம். நீங்க மாத்திரம் தான் ரட்சிக்க முடியும் எங்கள. நீங்க மாத்திரம் தான் பகைவன் கையில இருந்து எங்கள மீட்க முடியும்ன்னு" சொல்லி, ராஜ்யங்கள் அறியும்படிக்கு எங்கள நீங்களாக்கி, விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சு சொல்றார். சர்வவல்ல தெய்வத்த பார்க்கிற மாத்திரம் கிடையாது. விசுவாசத்தோடு அறிக்கை பண்றாரு. ஆண்டவரே இத்தனை பேர் வர்றாங்கப்பா. அசிரிய ராஜா வந்து இதுக்கு முன்னாடி இத்தனை தேசத்த அவன் பிடுங்கிட்டு வந்துட்டான். அழிச்சுட்டு வந்துட்டான். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு எது பண்ணுவேன்? எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. அப்படின்னு சொல்லி அவர் பயந்து போயி தேவ சமூகத்துல வந்து முழங்கால் படிட்டு சொல்லல. அவர் ஆண்டவர பார்த்து சொல்றாரு. "நீ ராஜ்யங்கள் அறியும்படிக்காக பெரிய காரியங்கள செய்ற தெய்வம்ன்னு" சொல்லி எடுத்த உடனே ஆண்டவர்
அப்படி புகழ்ந்து சொல்றாரு. சர்வ வல்ல தெய்வம் உங்களால மீட்க முடியும். நீங்க மீட்க போறீங்க. அதனால ராஜ்யங்கள்லாம் அழியப் போகுதுன்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம்னு வந்த உடனே, நீங்களும் நானும் பண்ற காரியம், அந்த பிரச்சனை பெருசா தெரியும். அந்த பிரச்சனைய பத்தி தான் பெருசா ஆண்டவர்ட்ட நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே இவ்வளோ பெரிய பிரச்சனைப்பா! நான் என்ன செய்ய போறேன்? நான் எப்படி இதுலருந்து வெளியில வரப்போறேன்? இந்த வியாதி எனக்கு இவ்வளோ பெருசா இருக்குது. இந்த போராட்டம் எனக்கு இவ்வளோ பெருசா இருக்குது. என் குடும்ப நிலைமை இப்படி பயங்கரமா இருக்குது. என் குடும்பத்துல இருக்க இந்த நபர் இப்படி பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனைய முதல்ல கொண்டு வேகமா வைப்போம். ஆனா எசேக்கியா ராஜா சர்வவல்ல தெய்வத்தை நோக்கி பார்க்கும்போது, அவன் இஸ்ரவேலிலே ஒரு தேவன் நீங்க தான். நீங்க தான் நீங்க ரட்சிக்கிறவர், இஸ்ரவேலை ரட்சிக்கிறவர்ன்னு சொல்லி ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு நீங்க செய்ய போறீங்கப்பான்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணிட்டார். அவர் கொஞ்சம் கூட யோசித்து பார்த்திருக்க மாட்டார். அடுத்த நாள் பார்க்கும்போது 1,85,000 பேர் அப்படியே விழுந்த ஒரு சம்பவத்த பார்க்கிறோம். ஒரே ஒரு தூதன அனுப்பி 1,85,000 பேர விழும்படியாக செய்த ஆண்டவர். ஒரு தூதன் தான் அனுப்புனாரு. காலையில பார்க்கும்போது எசேக்கியாவுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும். அதை கேட்டு இதுக்கு முன்னாடி அசிரியா ராஜா ஜெயித்து அவங்கலாம் அசிரிய ராஜாக்கு கீழ இருப்பாங்கல்ல. ஆமா, தர்பாத் அந்த பட்டணத்தின் ராஜா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. நம்ம தேவன் தான் இருந்திருக்காங்க. நம்மள காப்பாத்தல. ஆனா அந்த அ யூதா தேசத்துடைய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா பாருங்க. இஸ்ரவேலின் தேவன் வந்து அந்த சனகரிப்புக்கு விரோதமாய் ஆண்டவர் அவருக்கு எழும்பி எல்லாரையும் 1,85,000 பேரையும் ஒரே இரவுல அழிக்கப்பட்டார். யூதா தேசத்து தெய்வம் தான் மெய்யான தெய்வம்னு வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லி அவன் கண்டுகொள்ளும்படியாக செய்தார். நமக்கு விரோதமா எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அந்த ராஜ்யத்தின் மேல் ஆளுகை செய்தவர். நம்ம பிரச்சனை மேல, நம்ம போராட்டத்தின் மேல, நமக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும், கர்த்தர் அந்த காரியத்த மாற்றி போடுகிற தெய்வம். நமக்கு விரோதமா எழும்புகிற எப்பேர்ப்பட்ட சனகரிப்பா இருந்தாலும், அந்த சனகரிப்பினுடைய காரியங்கள் எல்லாம் தோல்வியாய் முடிய பண்ணுகிற தெய்வம். இந்த நாட்கள்ல விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிந்து போகும்ன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி கட்டோடு ஒழிந்து போகிற காரியங்கள் வரும். கிறிஸ்தவ ஜனங்களுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த காரியமா இருந்தாலும், அந்த காரியத்தெல்லாம் கட்டோடு ஒழிந்து போகும்படியாக கர்த்தர் நல்ல சட்டங்களை போட்டு, நமக்காக செயல்படுகிற காரியத்துல அந்த நாட்கள்ல நம்ம வந்து நிற்கிறோம். ஆம். அவர் வந்து ம் அறிக்கை பண்ண வைக்கிறார் முதல்ல எசேக்கியா ராஜாவ. இஸ்ரவேலிலே நீ தான் தேவன். ராஜ்யங்கள அறிந்து கொள்ளும்படியாக செய்யுன்னு சொல்லி சொன்னதுனால, அத்தன ராஜாக்களும் அறிந்து கொண்டாங்க. நாம தேவ சமூகத்துல ஜெபிக்கும்போது கூட, நம்ம பிரச்சனைய முதல்ல சொல்லாதபடி, அந்த பிரச்சனைகளுக்கு மேல கர்த்தர் என்ன செய்வார் நம்மள கொண்டு, ஆண்டவர் என் வாழ்க்கையில பெரிய காரியத்த செய்வார்ன்னு சொல்லி சொல்லும்போது, புறஜாதிகள் பார்க்கும்படியாக பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம். ஓ! அறிக்கை பண்ண வைப்பாரு, அறிந்து கொள்ள வைப்பார். உங்களை என்னையும் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறோமோ, அப்படி அறிக்கை பண்ண வைப்பார். அதை அறிந்து கொள்ளச் செய்வார். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல 15வது வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். நாகமான் எலிசா மூலமா நாகமான் சொஸ்தமாகிறார். அப்ப அவர் சொல்றாரு, "இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேற ஒரு தெய்வமும் இல்ல. அவர் தான் தெய்வம்." அப்படின்னு சொல்லி நாகமான் அறிக்கை பண்ணுவார். ஓ 5, 15வது வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து, அவனுக்கு முன்பாக வந்து நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உம்முடைய அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ளும் என்றான். இஸ்ரவேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறொரு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் சொல்லி நாகமான் அறிந்திருக்கிறான். குஷ்டரோகியாய் இருந்த படைத்தளபதி நாகமானுடைய குஷ்டத்த எலிசா தொட்டு சுகமாக்குவார்ன்னு நினைச்சாரு. ஆனா யோர்தான போய் முங்கி வர சொல்லும்போது 7 தரம் யோர்தான்ல முங்கி வந்த நாகமானுடைய வாழ்க்கையில சிறு பிள்ளை மாம்சத்த போல மாறினவனே
இந்த நாகமான் அறிக்கை பண்றாரு. இஸ்ரவேலிலே இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை. எத்தனையோ வருடங்களுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை. இன்னைக்கு வாசிக்கிறோம். இன்னைக்கு இன்னும் வரப்போற சந்ததி வாசிக்க போறாங்க. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் ஒரு தெய்வம் கூட இல்லன்னு சொல்லி நாகமான அறிக்கை பண்ண வச்சவர், அறிந்து கொள்ள செய்ய வைத்தவர். நம்ம வாழ்க்கையிலயும் நமக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள பார்த்து பிற ஜாதிகள் நம்ம பார்த்து சொல்லுவாங்க, உன் கூட இருக்கிற தெய்வம் பெரிய தெய்வம்னு சொல்லும்படியாக. அதேபோல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானியேல் 3வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல சாத்ராக்கும், மேஷாக்கும், ஆபேத்நேகோ அவங்க தானியேலின் தெய்வம் தான் தெய்வம். அவர தவிர வேற தெய்வம் இல்லன்னு சொல்லி அ அறிக்கை செய்ய வைத்தவர். தானியேலின் தெய்வம் தான் தெய்வம். சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ என்பவருடைய தெய்வம் தெய்வம் தான் தெய்வம். வேற யாருமே கிடையாது. அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து வைத்தவர் தானியேல். 3:29ல ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்திலும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன். அவன் வீடு எருக்களமாக்கப்படும். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. இந்த மாரி ரட்சிக்கிறதுக்கு வேற ஒருத்தர் கூட இல்லப்பா. தீயில போட்டாலும் அவங்க தீயின் மணம் அவங்க ட்ரெஸ்ல இல்ல. அவங்க முடி கருகல, அவங்க துணி கருகல. அவங்களோடு 4வது ஆளா உலாவுன ஒரு தேவன் உண்டுன்னா, அது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும்தான். வேற யாரும் கிடையாதுன்னு சொல்லும்படியாக ஒரு நேபுகாத்து நேச்சார் ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகை செய்தவர். பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்த நேபுகாத்து நேச்சார் அறிக்கை பண்ண வைத்தவர். உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்றத பார்த்து அறிக்கை பண்ண வைக்கும்படியாக செய்கிற தெய்வம் இந்த காலை வேளையிலே. இதேபோல தானியேல் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல தானியேலின் சிங்கக் கெபிகளுக்கு தப்புவித்த தெய்வம், தானியேலின் தெய்வம் தான் தெய்வம். தானியேல் 6:27ல தானியேலின் தெய்வம் தான் தெய்வம். அவர போல வேற ஒரு தெய்வம் இல்லன்னு சொல்லி அறிக்கை பண்ண வைத்தவர். அதேபோல அப்போஸ்தலர் 26, 28ல அப்போஸ்தலர் 26, 28ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் அகிரிப்பா ராஜாட்ட பேசுறாரு. அப்ப பேசும்போது அந்த அகிரிப்பா ராஜா சொல்றாரு, நீ வந்து கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவனாக சம்மதி அப்படி நீ பேசுற அப்படின்னு சொல்லி அகிரிப்பா ராஜா அறிக்கை பண்றார். பவுல் பேசுனதை கேட்டு பவுலுடைய சாட்சிய கேட்டு அவர் சொல்றார், "நீ கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவனா மாத்துறதுக்கு சம்மதிக்க பண்றேன்னு" சொல்லி. ஓ! ஒரு நாகமான அறிக்கை பண்ண வச்சவர். அறிந்து கொள்ள செய்ய வைத்தவர். அறிக்கை பண்ணுனா, அறிந்து கொள்ளவும் செய்தான். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் அவர்தான் அப்படின்னு சொல்லி. அதேபோல நேபுகாத்து நேச்சார அறிக்கை பண்ண வச்சவர். அறிந்து கொள்ள செய்ய வைத்தவர். அதேபோல ஒரு தரியு ராஜாவ அறிக்கை பண்ண வைத்த தெய்வம். அறிந்து கொள்ள செய்ய வைத்த தெய்வம். அகிரிப்பா ராஜாவ அவர்தான் தெய்வம்னு அறிக்கை பண்ண வைத்தவர். அறிந்து கொள்ள செய்ய வைத்தவர். இந்த காலை வேளையிலே சர்வவல்ல தெய்வத்த தேடி நீங்களும் நானும் நாம காத்திருக்கும்போது, நம்ம பிரச்சனை எதுவா இருந்தாலும், நம்மள உங்களையும் என்னையும் அறிக்கை பண்ண வைப்பவர். அநேகருக்கு அதை அறிந்து கொள்ளும்படியாக நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம். ஒரு தூதன் அனுப்பி ஒரே நைட்ல விரோதமாய் எழும்பின அந்த அசிரிய ராஜா படைகள் முழுவதும் செத்த பிரேதங்களா கிடந்துச்சு. அவங்கலாம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது 32வது அதிகாரத்துல 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்துல அவங்க தலைவர்கள், சேனாதிபதிகள், முக்கியமான படைத்தலைவர்கள், அ ரா அந்த ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்குற அத்தன பேரும் ஒரே நாள்ல மடிந்து போயிட்டாங்க. 2 நாளாகமும் 32வது அதிகாரத்துல பார்க்கும்போது அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினான். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளும், தலைவர்கள், சேனாதிபதிகளை நலம் பண்ணான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான்.
அவன் தன் தேவனுடைய கோயிலுக்கு பிரவேசிக்கிற போது அவன் கர்ப்பப்பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இதே சம்பவம் 2 ராஜாக்கள் 19ல இருந்தது. 2 நாளாகமம் 32 அதிகாரத்திலே பார்க்க முடியும். அந்த 1,85,000 பேர்ல யாருன்னாங்களாம், சகல பராக்கிரமசாலி, தலைவர், சேனாதிபதிகள் எல்லாம் அதம் பண்ணினான். சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான். போற வழியிலே அவன் கோயிலுக்கு போம்போதே அவனுடைய பிள்ளைங்க அவன வெட்டி போட்டாங்க. ஆண்டவர் செய்ற காரியம். ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பின உக்கரித்துக் கொண்டிருந்த சனகரிப்ப சகல பராக்கிரமசாலிகளையும், சேனாதிபதிகளும் யோசித்து பாருங்க 1,85,000 பேர். அவன் அவ்வளவு சேனாதிபதி, படைத்தலைவன் எல்லாம் முக்கியமான ஆள்லாம் வச்சிருந்தாங்க. அத்தனை பேரையும் ஒரு தூதனை கொண்டு அசிரிய பாளையத்த ஒன்றுமில்லாம ஆக்கி போனவனே. சனகரிப்பையும் கொண்டு போட்டிருக்கலாம். ஆனா, ஆண்டவர் கொண்டு போடல. அவன் திரும்பவுமா அவன் பேசின தெய்வத்துக்கு முன்பாகவே அவன் பிள்ளைங்க அவனுடைய பிள்ளைகளே அவனுக்கு கொன்று போடும்படியாக கர்த்தர் அனுமதித்தார். விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் கர்த்தர் இதே மாரி தூதனை அனுப்பி, உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். என்னைக் கொண்டு காரியங்களை செய்வார்ன்னு சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக, உங்களுக்காக, எனக்காக இந்த மாதத்துல செயல்படுகிற கர்த்தர். அவனுடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொள்ளுகிற தெய்வம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக அவருடைய அவருக்கு விரோதமாய் பேசின ஜனங்கள் அவருக்கு முன்பாக நிற்க முடியாதபடி கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்காக, எனக்காக இந்த காலை வேளையிலே செயல்படுவார். எப்ப தேவ சமூகத்துல போய் எசேக்கியா ராஜா மாரி முதலாவது சர்வ வல்ல தெய்வத்த மாத்திரம் பார்க்கணும். பிரச்சனைன்னோனே ஒரு மனுஷன தேடி போனேன். அந்த மனுஷன தேடி போனேன். இவங்கள பார்த்து சொன்னேன், அவங்கள பார்த்து சொன்னேன். உங்கட்டயும் ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி நாம சொல்லாதபடிக்கு, அப்போ மனுஷன் யோசிப்பான். எல்லார்ட்டயும் சொல்லிட்டு, கடைசியா என்ட்டயும் வந்து ஒரு வார்த்தை சொல்ற அப்படின்னு சொல்லி மனுஷன் யோசிப்பான். எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்துல முதலாவது ஆண்டவர நோக்கி, சர்வ வல்ல தெய்வத்த நோக்கி, ஜெபத்தை கேட்கிறவர நோக்கி, இறங்கி வந்து விசாரிக்கிற தெய்வத்த நோக்கி அவர் சொன்னார். அவர் சொன்ன மாத்திரத்துல, ம் ஆண்டவர் அவருக்கு செய்த காரியம். நீங்கள் நானும் ஜெபிக்கும்போது உங்களுக்காக பரலோகம் யுத்தம் பண்ண இறங்கும். மனுஷருக்கு விரோதமா நாம போகவே வேண்டாம். தேவ சமூகத்துல நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, பழி வாங்குவது எனக்குரியது. யுத்தம் கர்த்தருடையது. பரலோகம் உங்களுக்காக, எனக்காக யுத்தம் பண்ணும். ஒரே இரவுல பிரமிக்கத்தக்க காரியம். அதான் அதிசயம். ஒரே இரவுல அத்தனை பேரையும் கண்ணு திறந்து பார்த்து எசேக்கியா ஆச்சரியப்பட்டிருப்பாரு. இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜா யோசித்தே பார்த்திருக்க மாட்டார். தேவ சமூகத்துல அழுதுட்டு, அவரு ஆண்டோருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு, காலையில எழும்பி அவர் செய்தி கேட்கிறார். அத்தனை பேர் மனங்கடிக்கப்பட்டான். சனகரிப்புக்கும் செத்து போனான்னு சொல்லி. ஓ! முதலாவது சர்வ வல்ல தெய்வத்தோ நோக்கி பார்த்ததுனால அவர் செய்த காரியம். 2வது அவர் யார்ட்டயுமே சமரசம் ஆகவே இல்ல. 18 எசேக்கியா 2 ராஜாக்கள் 18:7ல பார்க்கும்போது, அவர் ஒருவரோடும் சமாதானம் ஆகவே இல்ல. இந்த எசேக்கியா விரோதமாய் வந்த இந்த ராஜாட்ட, அசிரியா ராஜாட்ட அவர் சமாதானம் ஆகவே இல்ல. 18:7ல ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரியா ராஜாவை சேவியாமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். ராஜா வராரு. முதலாவது யார்ட்டயும் ஆலோசனை பண்ணல. 2வது சமரசம் ஆகல. அவர் கூப்பிட்டு ஏதாவது நம்ம தலைவர்லாம் கூப்பிட்டு, சேனாதிபதியெல்லாம் கூப்பிட்டு, போர்ச்சேவர்லாம் கூப்பிட்டு, அவன்ட்ட போய் எசேக்கியா ராஜாட்ட போய், "இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்மளால சண்டை போட முடியாது. அதனால வரிய கட்டுவோம், கப்பம் கட்டுவோம். ஏதாவது குடுத்து சரி பண்ணிருவோம். சமாதானம் பேசிருவோம்ன்னு" சொல்லி சமரசமாகவே இல்ல. எதிர்த்து நிற்கிறாரு. அவரு எதிர்த்து நிற்கிறாரு. சமரசம் ஆகாதபடி எதிர்த்து நிற்கும்போது, ஆண்டவர் தூதனை அனுப்பி செயல்படுகிற ஒரு காரியத்த என்னால பார்க்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்களும் நானும் எதிர்த்து நிக்கணும். நம்ம கண்ணு ஆண்டவர மாத்திரம் தான் பார்க்கணும். சங்கீதம் 121 1, 2ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கைகள நோக்கி இருக்குமா போலும். வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போலும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், எங்கள் கண்கள்
உம்மையே நோக்கி இருக்குன்னு சொன்ன வேத வார்த்தையின்படி, ஆண்டவர மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது, கர்த்தர் எசேக்கியாவுக்கு செய்தது போல உங்களுக்கும் எனக்கும் செய்வார். யார்ட்டயும் தேவையில்லாம போய் புறஜாதிட்ட நம்ம கை கோர்க்கக்கூடாது. புறஜாதி செய்யற காரியத்துக்கு நம்ம ஒத்து போகக்கூடாது. சமரசமாகும்படி எதிர்த்து நிற்கும்போது, கர்த்தர் நமக்காக செயல்படுவார். ஓ! ஒரு எலியாவுக்கு விரோதமா யேசபேல் ஒரு வார்த்தை தான் சொன்னான். ஒரு முறை தான் சொன்னான். நாள் அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல எலியா தீர்க்கதரிசி ஒரு ஆளா 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும், 400 யேசபேல் தீர்க்கதரிசிகளையும் கீகோன் ஆற்றங்கரையில வெட்டி போட்டார். வெட்டி போட்டு பிடிச்ச உடனே அடுத்த நாள் யேசபேல் அந்த அம்மா சொல்றாங்க, "நாளை இந்நேரம் உனக்கு இதே போல சரியா நடக்கும்பா" அப்படின்னு சொல்லும்போது எலியா பயந்துட்டாரு. பயந்து சூரச்செடி கீழ போய் படுத்துட்டாரு. யேசபேல் ஒரு தடவ தான் சொன்னா. அந்த ஒரு முதல் நாள் வெற்றிகரமா 850 பேர கொலை பண்ணி, ஆண்டுக்கு விரோதமாய் அக்கினி பலிபீடத்துல இறங்க வைத்த அந்த எலியா ஒரு வார்த்தை நிமித்தம் சோர்ந்து போய் படுத்துட்டாரு. ஒரு முறை சோர்ந்து போய் படுத்தாரு. 5 முறை அவனுடைய சத்தம் கேட்டுச்சு. அடுத்த அதிகாரத்துல 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 13ஆம் வசனம், 11ஆம் வசனத்துல 5 முறை தேவ சத்தம், "எழும்பு எலியாவே உனக்கு எழும்பு, எலியாவே உனக்கு எழும்பு." அப்படி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அப்படி நம்ம சமரசம் ஆகுறபடி சோர்ந்து போகக்கூடாது. அவனுடைய சமூகத்துல தைரியமா நிக்கணும். எஸ்தர போல எஸ்தர் 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல, "நான் செத்தாலும் சாகுறேன். நான் யூத ஜனங்களுக்காக நான் நிற்பேன்னு" சொல்லி எஸ்தர போல தைரியமா நிற்கும்போது, கர்த்தர் நமக்காக செயல்படுவார். கர்த்தர் நமக்காக காரியங்கள வாய்க்க பண்ணுவார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எவ்வளவு பெரிய ஆமானா இருந்தாலும், மொர்தெக்காய் இருந்தாலும், சமரசம் ஆகாதபடிக்கு ஆண்டவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவரால முடியும்ன்னு சொல்லி நிக்கும்போது, கர்த்தர் கண்டிப்பா நமக்காக செய்வார். விரோதமாய் எழும்பின எல்லா ஆமானுடைய சதி திட்டங்களையும் தலைகீழாய் முறித்து போடுகிற தெய்வம். அதேபோல சமரசமாகாத ஈசாக்க நமக்கு தெரியும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல அவர் தன் தகப்பனாகிய ஆபிரகாம் தோண்டின துறவெல்லாம் திரும்ப திரும்ப தோண்டினார். தோண்ட தோண்ட அபிமெலேக்கு வந்து அதெல்லாம் தூர்த்து போட்டுக் கொண்டே இருந்தான். மொத ஒரு துறவ தோண்டினாரு, தூர்த்தார். ஏசேக்கு சித்தனான்னு இப்படி 2 முறை தோத்தும் திருப்பி சோர்ந்து போகாம கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு துறவ தோண்டியிருப்பாங்க. எவ்வளவு மேன் பவர் செலவழிச்சிருப்பாங்க. கடினமா உழைச்சிருப்பாங்க. ஆனாலும் அவர் சோர்ந்து போகாதபடி திரும்பவுமா தோண்டினார். ரகோபோத்த ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்தார். இப்ப அபிமலைக்கு பார்த்தான். நீ சோர்ந்து போகாம செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஒரு துறவ தோண்டுனதுக்கு விட்டாலும் பரவால்ல. அடுத்தடுத்து துறவ தோண்டி நெறைய பிரான்ச்ச போட்டுட்டு இருக்கான்னு சொல்லி, அந்த அபிமலைக்கு ராஜா அவர்ட்ட வந்து போயிட்டார். சமரசமாகாத ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில காணப்படும். ஓ! எந்த காரியமா இருந்தாலும் தேவ சமூகத்துல காத்திருந்து, காத்திருந்து ஜெபிக்க, திரும்ப திரும்ப நம்ம செய்ய வேண்டிய காரியத்த செய்யும்போது, கர்த்தர் நம்ம கூட இருக்கிற தெய்வம் பெரியவன் என்பதை வெளிப்படுத்துவார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 40, 41ல எலியா தீர்க்கதரிசி திரும்ப 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 வானத்த ஒரு அடையாளத்த பார்த்துட்டு வர சொல்றாரு வேலைக்காரர விட்டு. "என்ன மழை பெய்யறதுக்கு வழி இருக்கா? போய் பார்த்துட்டு வா, பார்த்துட்டு வான்னு" சொல்லி. ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு வந்து, அந்த வேலைக்காரன் சொன்னான், "இல்ல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு." 7வது முறையா சொல்றாரு, "கையளவு மேகம் வந்துட்டுன்னு" சொல்லி. ஓ! தேவ சமூகத்துல ஜெபிக்கும்போது, அப்படி விடாம நம்ம ஜெபிக்கும்போது, நம்ம விடாம ஜெபிக்கிற அந்த ஜெபத்த, தேவ சமூகத்துல ஒரு தடவ ஜெபிச்சுட்டு, 2 தடவ ஜெபிச்சுட்டு அமைதியா உட்காராதபடிக்கு, நாம 7 முறை பார்த்தாரு. கையளவு மேகம், பெருமழையின் இரைச்சலை கேட்கும்படியாக செய்த கர்த்தர். அதிசயங்கள காணச் செய்ற தெய்வம். நாம சர்வவல்ல தெய்வத்த மாத்திரம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில அதிசயங்கள செய்வார். சமரசமின்றி நம்ம ஜெபிக்கும்போது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அதிசயங்கள செய்வார். 3வதாக 2 நாளாகமம் 32:20 சகோதரனோடு கைகோர்த்து ஜெபிக்கிற ஜெபம். எசேக்கியா ராஜாவும், ஏசாயா தீர்க்கதரிசியும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற இடத்துல கர்த்தர் அதிசயங்கள செய்கிறார். சேர்ந்து ஜெபிச்ச உடனே அடுத்த வசனத்த பாருங்க, தூதனை அனுப்பி அத்தனை பேரையும் சங்காரம் பண்ணுகிற தெய்வம். ஓ! சத்துரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், சேர்ந்து ஒருமனமாய் ராஜாவும் தீர்க்கதரிசியுமாய் சேர்ந்து ஜெபிக்கும்போது,
ஒரு மனமாய் சேர்ந்து ஜெபிக்கும்போது, சத்துருக்களை எல்லாம் அதம் பண்ணி போடுகிற தெய்வம். எல்லாரும் ஒருத்தர் கூட உயிரோட இல்லாதபடிக்கு அதம் பண்ணி போடுகிற தெய்வம். ஜெபம் அ நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபம், உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபமா இருந்தாலும், அது இணைந்து ஜெபிக்கிற ஜெபமா இருந்தாலும், விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் கண்டிப்பா நமக்கு விரோதமா எழும்புகிற ஆட்கள் எல்லாம் அதம் பண்ணி போடுகிற தெய்வம். ஜெபிக்கும்போது ஜெபம் நம்மள சரி பண்ணும். தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போதெல்லாம், அவங்கள சரி பண்ணுங்க, இவங்கள சரி பண்ணுங்கன்ல, தேவ சமூகத்துல ஜெபிக்கும்போது முதலாவது நம்மள ஆண்டவர் சரி பண்ணுகிற தெய்வமா இருக்காரு. முதல்ல நாம எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்த பார்த்து தான் நமக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம பெர்சனல் லைஃப்ல எப்படி இருக்கிறோம்? தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படின்னு சொல்லி நம்மள நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆவியானவர் இந்த நாள்ல இந்த காலை வேளையில நம்மட்ட உங்கள்ட்ட என்ட்டயும் கேட்கிறாரு. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிச்சார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சார்ன்னு இல்ல, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஓ! ஆபேல அங்கீகரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் காணிக்கைய அங்கீகரிக்கிறார். இங்க கடைசியாக சரி பண்ண வேண்டிய நம்ம வாழ்க்கையில சரி பண்ண வேண்டிய சில காரியங்கள் இருக்கும். அத சரி பண்ண நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தர் கண்டிப்பா நம்மகிட்ட நம்ம ஜெபத்த கேட்டு பெரிய காரியத்த, அதிசயங்கள செய்கிற தெய்வம். இந்த எசேக்கியா ராஜா 2 நாளாகமம் 32 அதிகாரத்துல, அ முதல்ல 5, 6 வசனங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, 2, 3 வசனங்கள பார்க்கும்போது, அவங்க திரும்பி அ எதிரி படைகள் திரும்பி வந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பி அவங்க வந்தாலும், அவங்க எகிப்து தேசத்த சுத்தி நெறைய நீரூற்றுகள் இருக்குது, நதிகள் இருக்கு. அதெல்லாம் என்ன செய்வார்? தூர்த்து போடுவார். அந்த தண்ணிக்காக, அந்த செழிப்புக்காக தானே திரும்பி வர்றான். அதனால அதெல்லாம் அந்த நீரூற்றுகள் எல்லாம் தூர்ச்சு போட்டுருவாரு. ஏன்னா திரும்பி வந்து மேற்கொள்ளக்கூடாது. வேற எதிரி நம்மள வந்து மேற்கொள்ளக்கூடாதுன்னு தூர்ச்சு போடுவாரு. கடைசியாக நம்ம வாழ்க்கையில இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவர் நம்ம ஜெபத்த கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மள உருவாக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு விரோதமாய் இருக்கிற ஆண்டுக்கு விரோதமாய் இருக்கிற நம்ம வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில தூர்த்து போட வேண்டிய துறவுகள் எல்லாம் நம்ம தூர்த்து போடும்போது, சத்துரு நம்மள மேற்கொள்ளவே முடியாது. எசேக்கியா ஜெபம் அடுத்து 20 அதிகாரத்துல பார்க்கும்போது, சுவர் பக்கமாய் அவர் திரும்பி அழுவாரே, இந்த நீ இறந்து போயிருவீங்க, செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன உடனே, எசேக்கியாவுக்கு பயங்கர வருத்தமா இருக்கும். யாரையும் கூப்பிடல. அவருடைய ஜெபம் உடனே சுவர் பக்கமாய் திரும்பி, கர்த்தாவே! நான் உண்மையுள்ள மனுஷன், உத்தமமான மனுஷன், உண்மை உத்தமமாய் நடந்தேனேன்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்போது, ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்துல போகும்போது, திரும்பி என் பிள்ளைக்கு போய் சொல்லு, திரும்பி போய் சொல்லு, என் பிள்ளை திரும்ப 15 வருஷத்துல அவனுக்கு கூட்டிக் கொடுப்பேன்னு சொல்லி, எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள திருப்பி கொடுத்த தெய்வம். சுவர் பக்கமா திரும்பினவன, போன ஆள திருப்பினார் கர்த்தர். உங்க வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டங்கள் வரும்போது, ஊழியக்கார்ட்ட கூட முதல்ல நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க தனிப்பட்ட முறையில தேவ சமூகத்துல அந்த பிரச்சனைய சொல்லும்போது, கர்த்தர் உன் பிரச்சனைய திருப்பி அநேகர் பார்த்து உன் பிரச்சனை திரும்பிருச்சுன்னு சொல்லும்படியாக வைக்கிற தெய்வம். ஸோ, இன்னைக்கு கடைசியா சொல்ற காரியம் வந்து, நாம எத சரி பண்ணமோ, அதெல்லாம் சரி பண்ண ஒப்பு கொடுக்கும்போது, நம்ம வாழ்க்கையில எத விடுன்னு ஆவியானவர் பேசுறாரோ, அதெல்லாம் விடும்போது, கர்த்தர் கண்டிப்பா உங்களை என்னைக் கொண்டு பெரிய காரியங்கள செய்வார். உங்களை என்னைக் கொண்டு அதிசயங்களை காணும்படியாக செய்கிற தெய்வம். யோவான் 14:20 ஆண்டவர் சொல்றார், "இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான். அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. ஒண்ணுமே கிடையாது. என்ட்ட குற்றப்படுத்தி என்னைய சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லன்னு" சொல்லி சொல்றார். சரிப்படுத்த வேண்டிய காரியத்துல தேவ சமூகத்துல நாம ஜெபிக்கும்போது, "ஆண்டவரே என்னை சரி பண்ணுங்க. ஆண்டவரே என்னை சரி பண்ணுங்கன்னு" சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும்போது, தனி ஜெபத்துல ஒப்பு கொடுக்கும்போது, இந்த லெந்து நாட்கள்ல ரொம்பவே எல்லாரும் நீங்க ஜெபிப்பீங்க. "ஆண்டவரே என்னை சரி பண்ணுங்கன்னு" ஒப்பு கொடுங்க. இந்த லெந்து நாட்கள் மாத்திரம் கிடையாது. இந்த மாரி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ஜெபம் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணும்போது, கர்த்தர் கண்டிப்பா நம்ம நெறைய காரியங்கள சரி பண்ணுவார். சரி பண்ணும்போது
ஒவ்வொரு நாளும் சரி பண்ணுகிற தெய்வம். ஒவ்வொரு விஷயத்த இத விடு, அத விடுன்னு சொல்லும்போது, அத விடும்போது, உங்கள கொண்டு, என்னை கொண்டு அதிசயங்களை காணச் செய்கிற தெய்வம். இப்போ ஆண்டவர் இந்த நாள்ல சர்வ வல்ல தெய்வத்தை நோக்கி பார்க்கணும். அது சமரசமாகாத ஒரு ஜெபமா இருக்கணும். சகோதரரோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும். சரி பண்ண வேண்டிய காரியங்கள சரி பண்ணும்போது, உங்களுக்காக, எனக்காக தூதனை அனுப்புகிற கர்த்தர். இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாம் கண்கள மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக தேங்க் யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கிறேன்பா. தேங்க் யூ நிமீத்தனமரா. தேங்க் யூ நிமீத்தனமர ஷிக்கனமர தூர பாக்கனமரா. க்ளோரி பீக்கனமரா. நீமகா ஷேக்கனமர தூர பாக்கனமரா. விரோதமாய் வந்த சனகரிப் செத்த முகமாய் போய், அப்பா அவனுடைய தெய்வத்துக்கு முன்னாடி அவனை வெட்டி கொலை செய்யப்பட்ட அப்பா நீங்க ஒப்பு கொடுத்தீங்களே, எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம். இஸ்ரவேலிலே நீர் ஒரு தேவன் உண்டு, உம்மை தவிர வேற தேவன் இல்லைன்னு சொல்லி எசேக்கியா ராஜா ஜெபிச்சார்ப்பா. ஐயா அன்னைக்கு ஒரு நேபுகாத்நேச்சார் வாயால சொன்னாரு. சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ தேவன் தான் தெய்வம். வேற தெய்வம் இல்லன்னு சொன்னாரு. நாகமான் அறிக்கை பண்ணாரு. இஸ்ரவேலிலே அந்த தெய்வத்த போல வேற தெய்வம் இல்லன்னு சொல்லி அறிக்கை பண்ண வச்சு, அறிந்து கொள்ள செய்ய வைத்தவர். ஒரு தரியு ராஜாவ அறிக்கை பண்ண சொல்லி, அறிந்து கொள்ள வைத்த தெய்வம். நீங்க இன்னைக்கு லைன்ல இருக்க யாரா இருந்தாலும், முதலாவது நாங்க சர்வவல்ல தெய்வத்த நோக்கி பார்க்கும்போது, அந்த தெய்வத்த நாங்க அறிக்கை பண்ணும்போது, எங்கள பார்க்குற ஜனங்க அறிந்து கொள்வாங்களே! நாங்க அப்படி ஜெபிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. ஐயா துதிக்கிறோம். சமரசம் இல்லாம ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த காரியத்தோட நாங்க சமரசமாயிறக்கூடாது. எந்த மனுஷனோடு சமரசமாய ஆகாதபடிக்கு தேவ சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து சர்வவல்ல தெய்வத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக இந்த காலை வேளை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா துதிக்கிறோம்பா. எலியா ஏசபேல் சொன்னது போல எத்தனை ஏசபேல்கள் எழும்பினாலும், நாங்க அந்த ஏசபேலுக்கு சமரசம் ஆகாதபடிக்கு எஸ்தர் ராஜாத்தியை போல ஐயா தேவ சமூகத்துல நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி வைராக்கியமாய் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. என் சகோதரனோடு சேர்ந்து கைகோர்க்கிற ஜெபமாய் ஏசைக்கா ராஜாவை ஏசாயா தீர்க்கதரிசி சேர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நீங்க தூதன் அனுப்புனீங்களே, அதை போல நாங்க ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை மாற்றும்படியாக இதை சரிப்படுத்த வேண்டிய காரியம் முக்கியமான நாட்கள்ல நான் எத்தனையோ வருஷமா அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய திருமணத்துக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய வேலைக்காக ஜெபிக்கிறேன். என் தகப்பனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன். என் சகோதரன் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன். என் குடும்ப ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை சரி பண்ண வேண்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஓ எங்க வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில எதெல்லாம் நாங்க சரி பண்ண நினைக்கிறோமோ, அதெல்லாம் நீங்க எங்களுக்கு இந்த நாள்ல வெளிப்படுத்தி காட்டுகிற தயவுக்காக நன்றி ராஜா. ஆவியானவரே நாங்க சரி பண்ண ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ நீ மீத்தனமரா. தேங்க்யூ மாசு நிஷபரதம் மாக்கனமரா. தேங்க்யூ நீ மீத்தனமரா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ நீ மீத்தனமரா. நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே. பேதுருவ விடுதலை ஆக்கும்படியாக வேதத்துல வாசிக்கிற ஒரு தூதனை அனுப்பி சாமத்துல விடுதலை பண்ணின தெய்வம். இந்த நாள்ல கூட தகப்பனே, ஐயா துதிக்கிறோம். அப்படி அப்பா வட இந்தியாவுல ஐயா யோகி ஆதித்யன் பிடிச்சு வச்சிருக்க அத்தனை மிஷினரிமார்களையும் நீங்க அப்பா எங்க ஜெபத்தை கேட்டு வெளியில கொண்டு வந்து கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லும்படியாக விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகும் காலம் வரும்னு சொன்னீங்களப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த நாட்கள்ல நாங்க ஜெபிக்கிற ஜெபம் தகப்பனே, எங்க தேசத்துல விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகிற காலங்கள் வந்துருச்சு. ஆமென். நிமீத்தனமரா. தேங்க்யூ நிமீத்தனமரா. தேங்க்யூ நிமீத்தனமரா. அடுத்து வரப்போகிற ஒரு வாலிப கூட்டத்த வைராக்கியமான ஒரு வாலிப கூட்டமாய், பரிசுத்த கூட்டமாய் நீங்க அழைத்து செயல்படுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. அந்த லிங்க்ல இணைந்திருக்கிற யாரா இருந்தாலும் பிள்ளைகளை அதிசயங்களை காணச் செய்கிற தெய்வம் ஆண்டவரே. சர்வ வல்ல தெய்வத்தை நோக்கி பார்க்கும்படியாக, சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி பண்ணும்படியாக, சமரசம் இல்லாமல் தேவனோடு மாத்திரம் ஒப்புரவாகி செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யும்படியாக, சேர்ந்து அப்பா பேதுரு, யாக்கோபு, யோவான் உங்களுக்கு 3 பேர் இருந்தாங்க. அது போல சேர்ந்து ஜெபிக்கிற நல்ல பிரேயர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜெபிக்கும்போது, கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நீங்க அப்ப அதிசயங்களை காணும்படியாய் செய்கிற தெய்வம். ஒவ்வொருத்தரையும் நீ பயன்படுத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. லேசிக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. வாலிப பிள்ளைங்க மத்தியில அவங்க செய்யற
எல்லா ஜெபத்துக்கும் நீங்க ஆமென், சும்மா ஆமென் என்று பதில் கொடுக்க போறீங்க. ஸ்தோத்திரம். அப்பா செல்போனுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைய கேட்டாலும், அப்பா விட வேண்டிய காரியத்தெல்லாம் விடும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. ஐயா துதிக்கிறேன்பா. Facebook, Instagramலாம் க்ளோஸ் பண்ணணும். கர்த்தருக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்கணும். அதிக நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த நாள்ல நீங்க சொல்லுகிற காரியம் சரி பண்ண வேண்டிய நெறைய காரியங்கள் இருக்குது. சின்ன சின்ன காரியம் தானே, இது சின்ன காரியம் தானே. கொஞ்ச நேரம் தானே, 1 மணி நேரம் தானே, 1/2 மணி நேரம் தானேன்னு சொல்லி செல் எடுத்தா மணிக்கணக்கா செல்ல உட்கார்ந்திருக்க பிள்ளைங்க. கர்த்தர் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கட்டிட்டு கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். தேங்க் யூ மாஸ்டர் விஸ்வபாரப்பு மாத்தனமரா. தேங்க் யூ நிமீத்தனமரா. தேங்க் யூ நிமீத்தனமரா. தேங்க் யூ நிமீத்தனமரா. தேவ சமூகத்துல நான் நல்ல பிள்ளையா இருக்கிற மாரி எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனா அந்தரங்கத்துல நீ உன்ன நானே உன்ன நீயே நீ விசாரித்து பார்க்கும்போது எத்தனை காரியம் தேவனுக்கு பிடிக்காத காரியம். அத்தனை காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படி அந்த காலை வேளையிலே அப்பா சத்துரு பிடித்து வைத்திருக்க எல்லா ஆயுதங்களும் பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படியா கர்த்தரை செபிக்கிறேன். வாலிப பிள்ளைங்க எல்லாருடைய சிந்தையில உங்க பரிசுத்த ரத்தத்தை செபிக்கிறேன். கர்த்தருக்காக வைராக்கியமா எஸ்தரை போல எழும்பும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. அன்னைக்கு ஒரு தூதனை அனுப்பி நீ விடுவித்த கர்த்தர் தகப்பனே. ஐயா விரோதமா எழும்பிக்கிற எல்லா சத்துருடைய சேனைகள் முறியடிக்கப்படும்படியாக பிள்ளைங்க இந்த லைன்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சத்துரு சேனைகள் முறியடிக்கப்படும்படியாக ஒரு தூதனை அனுப்பி நீ ஜெயம் பெறும்படியாக கர்த்தருக்காக வைராக்கியம் நிற்கும்படியாக இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டுன்னு சொல்லும்படியாக நீ செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு கோலியாத்து அப்பா 40 நாள் 80 முறை ஒரு நாளைக்கு காலையில சாயந்தரம் 80 முறை வந்து கத்துனான். அத்தனை இஸ்ரவேல் படையும் நடுங்குச்சு. ஆனா ஒரு கோலியாத் வந்தாரு. இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தர் நாமத்தினால வர்றேன் தாவீது வந்து ஒரு கல்லால வீசி வீசி எறியதுக்கு முன்னாடியே தாவீது அறிக்கை பண்ணார். இன்னைக்கு உன் தலையை என் கையில ஆண்டவர் கொடுப்பார். இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டுன்னு பூலோகத்தோ யாவரும் கண்டு அறிந்து கொள்வாங்கன்னு சொல்லி அறிக்கை பண்ண வைத்த தாவீதை அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு வரைக்கும் நாம அறிக்கை பண்ணும்படியாக அறிந்து கொள்ளும்படியாக கோலியாத்தை வீழ்த்தின கர்த்தர். அல்லேலூயா. ரீமஹா ஷேகபா தூர வாக்கலபரா யாக்கலபரா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அறிக்கை பண்ணி அறிந்து கொள்ள செய்த தெய்வம். எங்க வாழ்க்கையிலும் நீங்க செய்ய போற காரியங்கள் பெரிதானவைகளப்பா. தகப்பனே அவங்களுக்கு அன்னைக்கு இயேசுன்ற நாமம் இல்ல. ஆனா எங்களுக்கு இயேசுன்ற நாமம் இருக்குது. இந்த நாமத்தை சொல்லி நாங்க ஒவ்வொரு நாளும் செய்ய எடுக்கும்படியாக இயேசுன்ற சர்வ வல்ல தெய்வத்தை தேடும்படியாக எந்த மனுஷனோட சமரசம் ஆகாதபடி தேவ சமூகத்துல இயேசுவின் நாமத்துல வந்து நிற்கும்படியாக அப்பா சகோதரனோடு ஒருமித்து இயேசுவின் நாமத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க பூலோகத்துல எந்த காலத்துக்கு 2 பேர் ஒருமனப்பட்டு நிற்கும்போது பரலோகத்துல அப்பதான் அழிச்சியப்பன்னு வாக்கு பண்ண தேவன் எதெல்லாம் சரி பண்ணமோ இந்த மாதத்துல நாங்க அதெல்லாம் சரி பண்ணும்போது எங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற தெய்வம் நீங்க செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் எல்லையை நீங்க விரிவுபடுத்தி கொடுங்க. நீங்க எத்தனை ஆத்துமாக்களை கேட்கிறாங்களோ கர்த்தர் அத்தனை ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக அப்பா யாபேசின் எல்லையை விரிவுபடுத்தின தெய்வம். அப்பா சகோதரன் சாலமனுக்கு நல்ல சுகத்து கொடுங்க. பிள்ளைங்க 2 பேருக்கு நல்ல சுகத்து கொடுங்க. டெய்ஸிக்கு நல்ல சுகத்து கொடுங்க. இன்னும் வாலிப பிள்ளைகள் மத்தியில வைராக்கியமா ஒளிச்சிய கர்த்தர் கிருபை கொடுங்க. அப்பா வாலிப இச்சையிலிருந்து வெளியில வர முடியாதபடி இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் இந்த நாள்ல நம்முடைய கல்வாரி பாதத்துல வகிக்கிறேன். இச்சையின் எண்ணங்களை கொண்டு வர நிற்கிற ஆவி பாகால் செல்பவர் ஆவிகள் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால இந்த வல்லமைகள் செயலற்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால தேங்க்யூ லோ. நன்றி பரிசுத்த ஆவியானவர் இந்த கல்வாரி பாதத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஒளித்தின் எல்லை ஆசீர்வதித்து விரிவுபடுத்தி கொடுத்து அநேகருக்கு சாட்சியாய் அப்பா வெளி மாநிலங்களுக்கு போகும்படியாக வெளி தேசங்களுக்கு போகும்படியாக கர்த்தர் பிள்ளைகளை நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த லைன்ல கேட்டுக்கொண்டு அத்தனை பேரும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க. இந்த மாதத்துல அதிசயங்களை காண செய்கிற தெய்வம் நீங்க அதிசயங்களை செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். காற்றும் இல்லாம மழையும் இல்லாம பள்ளத்தை நிரப்புற தெய்வம் வனாந்தத்துல வழி உண்டாக்குற தெய்வம் கர்த்தர் நீங்க செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்பாவுடைய கர்த்தர் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற சகல கனமும் துதியும் புகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.